ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம SP-125 OBD2 டைப், அதாவது BS6 ஃபேஸ் 2 நாம்ஸ் படி இப்போ ஏப்ரல் 2023 லான்ச் ஆன SP-125 தான் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூக்காக. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் நமக்கு ஆல்ல போட்டுக்கோங்க. கரெக்ட் சார், நீங்கள் நல்லவங்க. கரெக்ட் சார், நீங்கள் ரொம்ப நல்லவங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்துட்டு பழைய SP-125, அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச் 2023 அந்த டைம் பீரியடில் வந்த SP-125. அந்த பழைய SP-125க்கும் இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய OBD டைப்புக்கும் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்து தெரிஞ்சுப்போம். மெயின் திங் வந்துட்டு இந்த பெட்ரோல் டேங்க் இருக்குங்களா, இந்த இதுதான் விஷயம் வரும். ஏன்னா வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய E20 ஃபியூயல் நாம்ஸ் படி இந்த SP-125 உங்களுக்கு வந்துட்டு E20 ஃபியூயல் வந்துட்டு அக்செப்ட் பண்ணும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் இப்போது லான்ச் ஆகிருக்கக்கூடிய SP-125. இது வந்துட்டு பிளாக் கலர். ஹெட்லைட் டெய்லைட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆஸ் யூஷுவல் பழைய மாடல் மாதிரியே தான். ஹெட்லைட் வந்துட்டு LED ப்ரொவிஷன்ஸில் இருக்குது. இண்டிகேட்டர்ஸ் அப்புறம் டெய்லைட் எல்லாமே ஹாலஜன்ஸில் வருது. பவர் வந்துட்டு அப்போ அவுட்புட் ரொம்பவே அப்போ ஆவரேஜ் தான் இது SP-125 பொறுத்தவரை. ஏன்னா LED பேட்டரி கன்சப்ஷன் வந்துட்டு கம்மியாக கிடைக்கும். மற்றபடி அவுட்லுக் அண்ட் டிசைன் ஆஸ்பெக்ட்ஸை பொறுத்தவரை எந்த ஒரு சேஞ்சும் ஹோண்டா பண்ணலை. அதே வந்துட்டு டைமண்ட் பில்டு டைப் தான். சீட்டிங் பொசிஷன் அந்த மாதிரி ஹேண்ட்லிங் எல்லாமே பக்காவாக அதே ஆஸ் யூஷுவல் பழைய மாடல் மாதிரி இருக்குது. இந்த ஸ்டிக்கரிங்கை பொறுத்தவரை மைனிட் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டிக்கர் அந்த கிராஃபிக்ஸில் மட்டும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு OBD செட்டப் கொடுத்துருக்காங்க எல்லா SP-125 மாடலுமே அந்த BS6 ஃபேஸ் 2 நாம்ஸ் படி. அதனால் உங்களுக்கு வந்துட்டு பொல்யூஷன் கண்ட்ரோல் இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். நெக்ஸ்ட் திங் வந்துட்டு உங்களுக்கு டேங்க்கில் வந்துட்டு E20 ஃபியூயல் அக்செப்டபிள் தான் இந்த இப்போ ஏப்ரலுக்கு அப்புறம் லான்ச் ஆகக்கூடிய SP-125 ஆகட்டும், எந்த ஒரு பிராண்டு மாடலுமே அப்படி வரும். அதனால் உங்களுக்கு வந்துட்டு ஃபியூயல் எஃபிஷியன்சி கொஞ்சமும் மாறுதல் இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு அந்த மைலேஜ் ஆஸ்பெக்ட்ஸ் கொஞ்சம் 63-65 அந்த ரேஞ்சில் கிடைக்கும். E20 பொறுத்தவரை உங்களுக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆகும். டிசைன் கிராஃபிக்ஸ் வந்துட்டு சின்ன சின்ன மேனேஜ் சேஞ்ச் பண்ணியிருக்க மாதிரி அந்த SP-125 அப்படிங்கிற அந்த பிராண்ட் நேம்ஸ்லேயும் உங்களுக்கு மாற்றிருப்பாங்க, உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது எல்லா அவைலபிள்ஸ் கலருமே ஏற்கனவே இருந்த ஒரு கலர் ஆப்ஷனை தூக்கிட்டு இப்போ புதுசாக ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. அது வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். இப்போ சொல்லியிருந்தீங்கன்னா E20 ஃபியூயல் இது வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பெட்ரோல் வந்து 80%, எத்தனால் 20% ஆட் பண்ணி உங்களுக்கு E20 ஃபியூயல் லான்ச் பண்ணுறாங்க. இது வந்துட்டு கவர்மெண்ட் நாம்ஸ் தான். இதில் வந்துட்டு 2 கலர் ஆப்ஷன் வந்துட்டு மேட்லேயும் மீதி 3 கலர் ஆப்ஷன் கிளாசி ஃபினிஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. அந்த கிளாசி ஃபினிஷ்லேயும் அந்த டிசைன் ஆஸ்பெக்ட்ஸில் ஒன்றும் மாற்றலை, ஒன்லி கிராஃபிக்ஸில் தான் மாற்றிருக்காங்க. ஃபியூயல் டேங்க்னு சொல்ல வரப்போ உங்களுக்கு வந்து 11.2 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி இருக்கும். இதில் மைனஸ் என்னென்னா இன்னுமே அந்த வந்து தனியாக டிட்டாச்சபிள் இருக்கக்கூடிய அந்த டேங்க் லிட்டு கவர் லிட் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் யூனிகான்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவே அட்டாச் ஆகி வரும். ஏதோ அர்ஜென்ட்டில் நீங்கள் பெட்ரோல் ஃபில் பண்ணுறப்ப நீங்கள் வந்து அப்படியே பண்ணிக்கலாம். அது இன்னுமே ஹோண்டா பொறுத்தவரை டிசைன்ஸ் மாற்றலை. மற்றபடி இதில் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் இருக்க மாதிரி தான். ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷன் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீலை கொடுக்கும். ஃப்ரண்ட் டயரோட சைஸ் எதுவும் ஒரு சேஞ்சும் பண்ணலை. அதனால் பிரேக்கிங்ஸும் சூப்பராக இருக்குது. பிரேக்ஸை பொறுத்தவரை அதே ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க்கும் ரியரில் ட்ரம்மும் இருக்குது. இதில் 2 மாடல் வேரியண்ட் இருக்குது. ஒன்று டிஸ்க் வேரியண்ட், இன்னொன்று ட்ரம்மு. நீங்கள் எது வேணுமோ ஆப்ஷனலாக அங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் டிஸ்கை பொறுத்தவரை சிங்கிள் பார்ட்டில் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது. காம்பி பிரேக் சிஸ்டமோடு வரதுனால உங்களுக்கு பிரேக்கிங்கை பொறுத்தவரை வந்து ஒரு ஸ்கிட் ஆகுமோ அந்த மாதிரி எந்த ஒரு கவலையும் உங்களுக்கு வேணாம் SP-125 பொறுத்தவரை. ஏன்னா இப்போ வந்துட்டு ரியரில் உண்மையிலுமே வந்துட்டு ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. அது எப்படின்னா பின்னாடி வந்துட்டு ரியர் டயரை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணி கொடுத்துருக்காங்க. முன்னே இருந்த மாடலில் வந்து 80/100 18 செக்ஷன் வரும். இப்போ வந்துட்டு அப்படியே சேஞ்ச் பண்ணி 100/18 18 இன்ச் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த மட்டி ரோட்ஸ் அப்புறம் ஒரு மாதிரி பம்பி ரோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு கிரிப்னஸ் தருது. வெட் சர்ஃபேஸ் ஏரியா அது மாதிரி ரெய்னி சீசனில் கூட உங்களால் கொஞ்சம் நல்லாவே இந்த ரைடிங் பொசிச்சரை வந்து உங்களுக்கு கான்ஃபிடெண்ட்டாக உங்களால் ரைட் பண்ண முடியும்.
இப்போ வந்துட்டு இந்த மாதிரியான பம்பியான ரோட்ஸ்லாம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருப்பீங்க. உங்களுக்கு உண்மையிலேயே வந்துட்டு இது மாதிரி மண்ணுக்குன்னு இருந்துச்சுன்னா டக்குன்னு ரியர் பிரேக்கை பிடிக்கிறப்போ உங்களுக்கு வந்து காம்பி பிரேக் சிஸ்டம் என்ன தான் இருந்தாலும் லைட்டாக ஒரு ஒரு பயம் வர மாதிரி ஒரு ஃபீல் வரும். இப்போ இது வந்துட்டு டயர் சைஸ் பெருசு பண்ணி கொடுத்துருக்கனால அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது அலாய் வீல் செட்டப்புங்கிறனால உங்களுக்கு டியூப்லெஸ் டயர் தான் இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு ரொம்பவே கான்ஃபிடென்ட் லெவலில் ஓட்டலாம். SP 125 பொறுத்தவரை ரைடிங் கம்ஃபர்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஹோண்டாவுடைய இன்ஜின் அந்த ஸ்மூத்னஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். 125 cc வந்துட்டு ஒரு 5 கியர் மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஹைவேஸில் உங்களுக்கு க்ரூஸ் பண்ணுறப்ப தாராளமாக நீங்கள் ஒரு கன்சிடரபிள் லாங் ரைட் போகலாம். ரியர் சஸ்பென்ஷனும் 5 வே அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் திங் அந்த ரியர் டயரை வந்துட்டு பெருசு பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தாராளமாக விரும்பி எடுக்கலாம். இதோட காம்படிட்டர்ஸும் இன்னுமே இருக்குது. அதில் வந்துட்டு மோனோ ஷாக்கப் சர்வர் அந்த மாதிரி ஒரு சில இன்னும் சேஞ்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னும் விலை கூடுதலாக இருக்கும். இந்த SP 125 வரவேற்கத்தக்க விஷயம் வந்துட்டு இப்போ மெயினாக வந்து இந்த ரியர் டயரை சொல்லலாம். இப்போ நீங்கள் பழைய டயர்ஸ் வச்சு SP 125 வச்சுருந்தாலும் நெக்ஸ்ட் நீங்கள் டயர் தெரிஞ்சதுக்கப்புறம் மாற்றுறப்போ நீங்கள் வந்து இதே 100/80 18 இன்ச் செக்ஷன் போட்டுக்கலாம். இதில் வந்துட்டு நீங்கள் டயர் பொறுத்தவரை ஹோண்டா HET டயர் தான் கொடுத்துருக்காங்க. 3 பிராண்ட்ஸில் வருது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து மேக்ஸிஸ் டயர்ஸ் இந்த பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது இன்னும் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு சியட் டயர். இன்னொன்று ஏற்கனவே பார்த்தது வந்துட்டு MRF. இதிலுமே 3மே பேட்டர்ன் மாறும். எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஃப்ரண்ட் டயர் வந்து 80 100 18 செக்ஷன், ரியரில் வந்துட்டு 100 80 18 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்து சியட் அந்த பேட்டர்ன். சியட் எப்போதுமே பேட்டர்ன் மாற்ற மாட்டாங்க. மேக்ஸிஸ் டயரை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு MRF, அப்புறம் சியட்டு, தேர்டாக வந்துட்டு நீங்கள் மேக்ஸிஸ் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். மேக்ஸிஸ்னாலும் ஒரு நல்ல பிராண்டு தான், இந்தியன் பிராண்டு தான். அடுத்து நம்ம இன்ஜின் காம்பனண்ட்டுக்கு வருவோம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு 2023 ஜனவரி மாடல் இந்த SP 125. அது இன்ஜின் செட்டப்பை பொறுத்தவரை அதே தான். நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க அந்த அது FI இன்ஜின், ஃபியூயல் பம்பு அந்த மாதிரி ஒரு சில டெக்னாலஜி எல்லாமே இருக்கும். இதில் வந்துட்டு ஸ்மார்ட் மோட்டர் ஜென்ரேட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த லெஃப்ட்டில் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு வந்துட்டு ஹோண்டாவில் வந்துட்டு ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டி உங்களுக்கு ஃபியூயல் பம்ப் வெளியிலே வச்சுருப்பாங்க. இதே சிஸ்டம் தான் உங்களுக்கு இப்போ வந்துட்டு OBD டைப்லேயும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்னென்னா பழைய மாடலில் OBD சென்சார் இருக்காது. இப்போ புது மாடலில் வந்துட்டு உங்களுக்கு OBD செட்டப் இருக்கும். கியர் செட்டப்பை பொறுத்தவரை 1 டவுன், மேலே மற்ற எல்லாமே அப் தான். 5 கியர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா இப்போ நேராக வர பாருங்க. இது வந்துட்டு இப்போ OBD டைப் மாடல். இதுலேயுமே அதே இன்ஜின் காம்பனன்ட்ஸு சேம் தான். அதே 125 cc 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸு. அதில் வந்துட்டு ESP இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு ஃபியூயல் பம்ப் இதுலேயும் வெளியில் தான் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு OBD செட்டப்பு. இது வந்து உங்களுக்கே தெரியும், ஃபியூயல் எமிஷன் கம்மி பண்ணுறதுக்காண்டி. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாடல் எல்லாமே வந்துட்டு E20 ஃபியூயல் அக்செப்ட் பண்ணணும். இதே நீங்கள் பழைய மாடலில் வந்துட்டு E20 ஃபியூயல் போட்டிங்கன்னா உங்களுக்கு மைலேஜில் வந்துட்டு ஒரு 2 அல்லது 3 கிலோமீட்டர் வந்துட்டு கம்மியாக உங்களுக்கு கொடுக்கும். இதில் வந்து இந்த செக்மெண்ட்லேயே நிறைய பிராண்டில் வந்துட்டு கிக்கர் செட்டப் கொடுக்கல. பட் இதில் வந்து யூசர் கன்வீனியன்ட்டுக்கான கிக்கர் செட்டப்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபியூயல் பம்போட ஒரு பிராண்டை மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ரவுண்டட் டைப்பில் வரும் பழைய மாடலில். இப்போ வந்துட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. சைலன்சரை பொறுத்தவரை அதே குரோம் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு இது வந்து மேட் ஃபினிஷில் வரக்கூடிய அத்லெட்டிக் ப்ளூ, மேட் மார்பிள் ப்ளூ இந்த கலர் ஆப்ஷன். மேட் ஃபினிஷை பொறுத்தவரை 2 கலர் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு மேட் மார்வல், இன்னொன்று வந்துட்டு ஃபுல் கிரேயில் வருவீங்களா அந்த டைப்பு. மற்ற 3 ரெட்டு, பிளாக்கு, அப்புறம் சைரன் ப்ளூ அது எல்லாமே வந்துட்டு கிளாசி ஃபினிஷஸில் கொடுத்துருக்காங்க. பர்சனல் ஃபேவரேட்னா இந்த கலர் சொல்லுவேன். ஏன்னா ப்ளூ வித் அந்த ஒயிட் ஷேடிங்ஸில் வருது. கிராஃபிக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ப்ளூவை பொறுத்தவரை ரியரில் வந்துட்டு அந்த கிரே அண்ட் ஸ்டிக்கர்ஸுங்களோட வருது. அது ரொம்பவே பார்க்க நல்லாயிருக்கு. பர்சனல் ஃபேவரேட்னு சொல்லுவேன். இதில் வந்துட்டு இப்போ நம்ம கையில் கிடைச்சிருக்கிறது எல்லாமே டிஸ்க் வேரியன்ட் தான். இதோட ப்ரைஸ் அண்டு ஆன்ரோட் ப்ரைஸ் அந்த ஷோரூம் ப்ரைஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். டைரக்ட் சன்லைட் அண்ட் இண்டோர்ஸில் எடுத்தனால உங்களுக்கு இந்த கலர் வேரியன்ட் வந்து சேஞ்ச் வரலாம். இது வந்துட்டு ஏற்கனவே டியோவில், கிராசியாவில், பழைய யூனிகார்ன் 160 வந்த அதே மேட் ப்ளூ தான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ரெட் சொன்னீங்க இல்லைங்களா, இது வந்துட்டு ஒரு சிலர் தான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. இதில் ரெட்டு, அப்புறம் பிளாக்கு, இன்னொன்று வந்துட்டு சைரன் ப்ளூ. இது 3லேயுமே இதுவும் டுவல் டோன் கலர் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா பேக் அந்த கிராப் ஹேண்டில்கிட்ட மட்டும் லைட்டாக வேறு ஷேட்ஸில் வரும், பிளாக் கலர் ஷேட்ஸில் வரும். இப்போ இது வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இது வந்து சைரன் ப்ளூ மாடல். முன்னே இது வந்துட்டு பிளாக்காக இருந்துச்சு. இப்போ வந்துட்டு சைரன் ப்ளூ ஸ்டிக்கரிங்ஸ் மாற்றி
சைரன் ப்ளூன்னு விட்ருக்காங்க. இப்போ லைட் ஷேடிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். டக்குன்னு பார்க்குறப்ப பிளாக் மாதிரி இருக்கும். இது வந்துட்டு ப்ளூ கலர். இது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மாடல் வந்து 2021 மாடல் சைரன் ப்ளூ. அது ஸ்டிக்கரிங் அப்படியே சேஞ்ச் ஓவர் பண்ணி இப்போ புதுசாக வந்திருக்க SP125ல் வேறு ஒரு சைரன் ப்ளூ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சைன்லைட்டில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் இப்போ ப்ரெசென்ட்டாக வந்துட்டு இருக்கக்கூடிய சைரன் ப்ளூ. இது மோஸ்ட்லி இந்த ஸ்டிக்கரிங்காகவே எடுப்பாங்க. ஏன்னா க்ரீன் கலர் ஷேட்ஸில் வருது இல்லைங்களா, அதனால். கேமரா கிட்ட வச்சு காமிச்சா உங்களுக்கே தெரியும் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த மாடலும். SP125ல என்ன இதுன்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த டேங்க் வந்து ஈஸியாக உங்களோட ரைடரோட லெக்கு வந்து அட்டாச் ஆகிரும். அதனால் கொஞ்சமே நல்லா கம்ஃபர்டபுளாக ஓட்டலாம். சீட்டும் சிங்கிள் அண்டு லாங் சீட் கொடுத்துருக்கனால உங்களுக்கு பில்லியனி ஈஸியாக வச்சு அவங்க கேரி பண்ணி கொண்டு போக முடியும். ஒரு 50 to 100 கிலோமீட்டர் ஒரு சிங்கிள் ட்ரிப்பில் எடுக்கிறீங்கன்னா உங்களால் ஈஸியாக ரைட் பண்ணிக்க முடியும். ஃபைனலாக மீட்டர் அசம்பிளியை பொறுத்தவரை ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே வந்த மாடல் அந்த டிசைன்ஸ் எல்லாமே அதே தான் கொண்டு வந்திருக்காங்க. இதில் எந்த ஒரு சேஞ்சும் கொண்டு வரல. இதில் எப்படின்னா உங்களுக்கே தெரியும், கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இருக்குது, ஆவரேஜ் மைலேஜ், 2 ட்ரிப் மீட்டர், டோட்டல் ரைடிங் கிலோமீட்டர் அது மீன் ஓட மீட்டர் இருக்குது, ஃபியூயல் எக்கானமி இண்டிகேட்டர், ஃபியூயல் லெவல் இண்டிகேட்டர், அப்புறம் டைமு, ஃபைனலாக வந்துட்டு இன்ஸ்டன்ட் மைலேஜ், அப்புறம் ஓவரால் ரைடிங் ரேஞ்ச் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சென்சார் சைட்ஸ் அண்டு அந்த இண்டிகேட்டருமே இருக்கும். அதே தான் கொடுத்துருக்காங்க. செட் பட்டன், செலக்ட் பட்டன், இது 2 அந்த ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு நெகட்டிவ்னா, இப்போ டிவிஎஸ் ரைடர் அந்த 125 செக்மெண்ட்டை பொறுத்தவரை நிறைய ப்ளூடூத் ஆப்ஷன் அந்த மாதிரி ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டர் இன்னுமே ஒரு ஓவர் இன்ஃபர்மேட்டடாக கொடுத்துருக்காங்க. இப்போ இன்னும் ஹோண்டா பொறுத்தவரை அதே பழைய அந்த செட்டப்பில் தான் கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு அட்லீஸ்ட் ப்ளூடூத் ஆப்ஷன் அது கொடுத்துருந்துருக்கலாம். இல்லை அது ப்ளூடூத் அத்தியாவசியம் அப்படி இல்லைங்கிறப்ப உங்களுக்கு ஒரு USB செட்டப்பாவது கொடுத்துருந்துருக்கலாம். அதை வந்து ஹோண்டா இன்னுமே அதை கொடுக்க தவறுறாங்க. பட் விலை மட்டும் அதே இன்னுமே இந்த ஓபிடியை பொறுத்தவரை இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இதில் இன்னும் ஒரு இந்த எப்படின்னு சொல்கிறதுனா RPM இண்டிகேட்டர் கூட இதில் இன்னும் வரல. இது கொடுத்துருந்தா நல்லா வந்திருக்கும், என்னோடய பர்சனல் கருத்து. பட் இந்த வீவிங் ஆங்கிள் டிஸ்பிளே, அந்த நெகட்டிவ் டிஸ்பிளே அதெல்லாம் பொறுத்தவரை நைட் ரைட்லேயும் சரி டே டைம்லேயும் சரி உங்களுக்கு விசிபிலிட்டி பக்காவே இருக்குது. இது 125 செக்மெண்ட்டில் இதுவே போதுங்கிற பட்சத்தில் இருந்தாலும் காம்படிட்டர்ஸை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணியிருக்கலாம். ஃபைனலாக நான் சொன்ன மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லேயும் ஹோண்டா எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல. ஃபஸ்ட்டு திங் ஓபிடி சென்சார் அந்த டைப் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்ஜினை வந்து கொஞ்சம் ரீஃபைன் பண்ணி E20 ஃபியூயல் அக்செப்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு ரியர் டயர்ஸ் வந்து 100/80 18 செக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தான் சேஞ்சு. ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஏற்றிருக்காங்க. இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பாங்க. பாய்.